ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஹேமாவை கடத்திட்டு வந்தவன் குடிச்சிட்டு நல்ல போதையில கீழே விழுந்து கிடக்குறான். ஹேமா அவனோட போன் எடுத்து இப்போ பாரதிக்கு கால் பண்றாங்க. டாக்டர் அப்பாவுக்கு கால் பண்ணா கண்டிப்பா அவர் வந்து என்னை காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஆனா பாரதியோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃபா வருது. மறுபடியும் கண்ணம்மாவுக்கு கால் பண்றாங்க. கண்ணம்மாவோட நம்பர் நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது. ஹேமா நினைக்கிறாங்க, எனக்கு அம்மா நம்பர் மட்டும்தான் தெரியும், பாட்டி சித்தப்பா நம்பர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுறாங்க. ஹேமா இப்போ கிளவரா பிளான் பண்றாங்க. அம்மாவோட போனுக்கு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. டேடி கூட ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு, நம்ம எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டோம்னா பக்கத்துல இருக்கவங்க போன் எடுத்து லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணுனா அவங்கள தேடி கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்ணம்மாவோட போனுக்கு இப்போ அந்த மொபைலோட லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிடுறாங்க ஹேமா. அடுத்ததா இப்போ டெல்லியில நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி இப்போ அங்க இருக்கிற ஒரு கோவில்ல போய் சாமி கும்பிடுறாரு. கடவுளே, என்னோட மனசு ரொம்ப வருத்தத்துல தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு வேண்டுறாரு. கொஞ்ச நாளாவே என்னோட கண்ணம்மா நல்லவதான் அப்படின்னு என்னோட உள் மனசு சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. வரப்போற டிஎன்ஏ ரிசல்ட்ல ஹேமா லட்சுமி 2 பேரும் என்னோட குழந்தைங்க தான் அப்படின்னு ரிசல்ட் வரணும் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிறாரு. அந்த மாதிரி மட்டும் ரிசல்ட் வந்துச்சுன்னா அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நான் கண்ணம்மா காலில் விழுந்து போய் கதறி அழுது என்னோட வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. எனக்கு என்னவோ என்னோட முட்டாள்தனத்தினால என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையை நான் இழந்துட்டேனோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அந்த ரிசல்ட் கண்ணம்மாவுக்கு சாதகமா தான் வரணும் கடவுளே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுருகி வேண்டிக்கிறாரு பாரதி. அடுத்ததா கண்ணம்மா இப்போ மொபைல் போனை வந்து எடுத்து பாக்குறாங்க. ஏதோ தெரியாத நம்பர்ல இருந்து மிஸ்டு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைவ் லொகேஷன் கூட ஷேர் பண்ணிருக்கிறாங்க அகிலன் அப்படின்னு சொல்லி அந்த போனை காமிக்கிறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, இப்ப இருக்க பிரச்சனையில இது வேறையா, யார் இந்த மாதிரி லொகேஷன் ஷேர் பண்ணிருந்திருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்ணம்மா யோசிச்சு பாக்குறாங்க, ஒருவேளை ஹேமா தான் இந்த மாதிரி ஏதாவது லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிருந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நம்பருக்கு வேணா கால் பண்ணி பாருங்க அண்ணி அப்படின்னு சொல்றாங்க அகிலன். கண்ணம்மா சொல்றாங்க, நம்ம அந்த மாதிரி எல்லாம் கால் பண்ண வேணாம், இந்த டிபி பிக்சரை பாக்குறப்ப நம்ம நாட்டுக்காரங்க மாதிரி கூட அது தெரியல, ஏதோ வடநாட்டுக்காரங்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அகிலன் இப்போ அந்த போனை வாங்கி பாக்குறாரு. லைவ் லொகேஷன் 1 ஹவருக்கு ஷேர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த லொகேஷனும் மூவ் ஆயிட்டே தான் இருக்கு, கண்டிப்பா அவங்க டிராவல்ல தான் இருக்கணும் அப்படின்னு அகிலன் சொல்றாரு. அந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி இப்போ எல்லாரும் கிளம்பி போறாங்க. அகிலன் சொல்றாரு, இது கரெக்டா 1 ஹவர் தான் இந்த லொகேஷன் காமிக்கும், அதுக்கப்புறமா இது ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. அஞ்சலி சொல்றாங்க, அப்ப கொஞ்சம் சீக்கிரமா காரை டிரைவ் பண்ண அகிலன் அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, காரை வேகமா டிரைவ் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து கவனமா ஓட்டுடா அப்படின்னு சொல்றாங்க. ஹேமாவை கடத்திட்டு போற வழியில இப்போ கரெக்டா அங்க டிராபிக் ஜாம் ஆயிருது, அதனால அந்த ட்ரக் அங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அகிலனும் கரெக்டா இப்போ அந்த இடத்துக்கே வந்துடுறாரு. அகிலன் சொல்றாரு, அந்த லைவ் லொகேஷன் இங்க இருந்து கரெக்டா 30 அடின்னு தான் காமிக்குது அண்ணி அப்படின்னு சொல்றாரு. அந்த லொகேஷனும் மூவ் ஆகல, அதுவுமே ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அது இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த இடம், எதனால இவ்வளவு டிராபிக் ஜாமா இருக்கு அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. இது நம்ம பார்டரோட செக் போஸ்ட்மா, இது தாண்டி தான் எந்த வெஹிக்கிளுமே அடுத்த ஸ்டேட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு அகிலன். இனிமேல் நம்ம இங்க கார்ல உட்காந்துட்டு இருந்தா அது வேலைக்காகாது, நம்ம இறங்கி தேடலாம் அப்படின்னு அகிலன் சொல்றாரு. கண்ணம்மா, அகிலன், அஞ்சலி, சௌந்தர்யா 4 பேருமே இப்போ கார்ல இருந்து இறங்கி ஹேமாவை தேடி போறாங்க. ஒரு காரா போய் பாக்குறாங்க ஹேமா இருக்கிறாளா அப்படின்னு. கண்ணம்மா கரெக்டா இப்போ ஹேமாவை கடத்திட்டு போற ட்ரக் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மாவை பார்த்த உடனே ஹேமாவை கடத்திட்டு போறவன் கண்ணம்மா கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கிறான். கண்ணம்மா இப்போ அந்த இடத்துல இருந்து நகர போறாங்க. பார்த்தா கண்ணம்மாவோட சாரியோட முந்தானே அந்த ட்ரக்ல மாட்டிக்குது கரெக்டா. கடவுள் கண்ணம்மாவுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாரு, ஹேமா இங்கதான் இருக்கிறா அப்படின்னு. ஆனா கண்ணம்மா அந்த மாதிரிலாம் யோசிக்காம அந்த சாரியை அந்த ட்ரக்ல இருந்து எடுத்துட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹேமா நினைக்கிறாங்க, அம்மா கண்டிப்பா நான் அனுப்பின லைவ் லொகேஷனை பார்த்துருப்பாங்களா, அவங்க ரீச்சபிள் ஆன இடத்துக்கு வந்திருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. மறுபடியும் இவனோட போன் எடுத்து நம்ம பார்ப்போமா, ஆனா பயமா இருக்குதே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.